ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்மளோட எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல போய் நம்ம நிற்கிறோம், அதாவது காலேஜ் இல்லை ஸ்கூலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொல்லுவாங்க. நம்மளை பற்றி நம்மளை அறிமுகப்படுத்த சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி இருந்தால் மை நேம் இஸ் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஐ எம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழில் பேர் சொல்கிற மாதிரி இருந்தால் என் பெயர், என் தந்தையார் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்றத நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். எங்கேயாவது ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, இல்லை நார்த் இந்தியா போனால் கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இங்கிலீஷில் வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மை செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்னுடைய சுய விபரத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மை அப்னா ஆத்ம பரீட்சையா ஹிந்தி மேம் கைசே கக்னா ஜாக்டா ஹூங் அப்படின்னு சொல்லணும். மை அப்னா ஆத்ம பரீட்சையா ஹிந்தி மேம் கைசே கக்னா ஜாக்டா ஹூங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஹவ் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் டு அதர்ஸ் இன் ஹிந்தி அப்படின்றதுக்கு நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து குத் கா பரிச்சயா அப்படின்னு சொல்லலாம். குத் கா பரிச்சயா, குத் அப்படின்னா செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ஹிந்தி மேம் ஆத்ம பரீட்சையா, ஹிந்தியில் எப்படி நம்மளை பற்றி சுய விபரம் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறது, ஹிந்தி மேம் ஆத்ம பரீட்சையா இப்படின்னு 3 வகையில் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம நேம் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லைங்களா? என்னோடய இன்ட்ரடக்ஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இது சொல்லலாம். குத்கா பரீட்சையா அப்படின்னு சொல்லலாம். ஹிந்தி மேம் ஆத்ம பரீட்சையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன சொல்வோம்? குட் மார்னிங், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எடுத்தோடனே இன்ட்ரொடக்ஷன். அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா நமஸ்தே, நமஸ்தே அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நமஸ்கார், நமஸ்கார் அப்படின்னு சொல்லலாம். 2 இது இருக்குது. நமஸ்தே சொல்லலாம், இல்லை நமஸ்கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து க்ரீட்டிங்ஸ், நம்ம ஏதாவது பெஸ்ட் விஷஸ் ஏதாவது சொல்லுவோம் இல்லைங்களா? எப்படி சொல்லுவோம்? நைஸ் டு மீட் யூ, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். நைஸ் டு மீட் யூ. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆப்ஸே மில்கர் குஷி ஹுயி, ஆப்ஸே மில்கர் குஷி ஹுயி அப்படின்னு சொல்லணும். இது எடுத்தோடனே நமஸ்தே ஆர் நமஸ்கார் சொல்லணும். அடுத்தது நைஸ் டு மீட் யூக்கு ஆப்ஸே மில்கர் குஷி ஹுயி அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய இன்ட்ரடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது என்ன அப்படின்னா நம்மளுடைய நேம் சொல்லுவோம் இல்லைங்களா? மை நேம் இஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா நாம், உங்களுடைய நேம் போட்டுக்கோங்க. ராணி, கீதா, அந்த மாதிரி நேம்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த நேம் போட்டுட்டு பக்கத்தில் ஹை அப்படின்னு போடணும். இது வந்து ஃபீமேலுக்கு இப்படி வரும், மேலுக்கு தனியாக வருமா அப்படிலாம் கிடையாது. 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான். மேரா நாம் ஒரு நேம் போட்டுட்டு ஹை அப்படின்னு குறிக்கணும். அடுத்தது ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு ஆர் ஐ எம் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறது. மை தமிழ்நாடு சே ஹூங், மை தமிழ்நாடு சே ஹூங் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சொல்லணும் இல்லைங்களா? ஒரு ஊர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஐ லிவ்டுன்னு சொல்கிறதுக்கு மை கடலூர் மேம் ரக்தி ஹூங் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு நேம் நம்ம அவங்கவுங்களுடைய ஊர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மைம் சென்னை மேம் ரக்தி ஹூங். இந்த இடத்துல வந்து ஒரு எழுத்து மாற்றமாகும். எங்கே அப்படின்னா ஃபீமேலுக்கு நான் இங்கே வந்து ரக்தி அப்படின்னு சொல்கிறேன், வசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஒருவேளை மேல் பர்சன் இதை சொல்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா மை கோயம்புத்தூர் மேம் ரக்தா ஹூங் அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு ரக்தா சொல்லணும். இப்போ ஃபீமேல் சொல்கிற மாதிரி இருந்தாங்கன்னா ரக்தி அப்படின்னு சொல்லணும். மை வேலூர் மேம் ரக்தி ஹூங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது அப்பாவோட பேர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா மேரே பிதாஜி கா நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் போட்டுட்டு ஹை அப்படின்னு முடிக்கணும். மேரே பிதாஜி கா நாம் ஒரு நேம் ஒன்று கொடுத்துட்டு ஹை அப்படின்னு முடிங்க. இப்போ இதில் வந்து மேரே தான் வரும். ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே நம்மளோட பெரியவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றதுனால நம்ம இதுக்கு ரே தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரே எல்லாம் எங்கே வரும் அப்படின்னா ப்ளூரல்ஸ் இருந்தால் வரும். அப்புறம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பர்சன்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த ரே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம மேரே பிதாஜி கா நாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டு ஹை போடணும். அடுத்தது இப்போ மாதாஜி, அம்மாவோட பேர் சொல்ல போகிறீங்க அப்படின்னா மேரி அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே வந்து ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ப்ளூரலாக இருந்தாலும் சரி, அதே போல் நம்மளை விட பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரீ தான் யூஸ் பண்ணணும். மேரி மாதாஜி கா நாம்
ஒரு நேம் கொடுத்துட்டு ஹை அப்படின்றது முடியும். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனுக்கு நான் சொன்ன 3 பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்களுக்கு வந்து க்ரீட்டிங்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? நமஸ்தே ஆர் நமஸ்கார் கொடுத்துட்டு நைஸ் டு மீட் யூக்கு அப்சே மில்கர் குஷி ஹுயி அதை சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களோட நேம் ஐம் ஃப்ரம் அப்புறம் எந்த இடத்துலேருந்து வரீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு அப்பா அம்மாவோட பேரை நீங்கள் இப்படி வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து பிரதர் ஆர் சிஸ்டர் இருக்கலாம். அவங்களையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஃபேமிலி மெம்பர்ஸில் சொல்லக்குள்ள அவங்களையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, முஜே முஜே தோ பாயி ஹைன், முஜே தோ பாயி ஹைன் அப்படின்னு அர்த்தம். நான் தோ அப்படின்ற ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தேன். ஒன்றுத்துக்கு வந்து டூ அப்படின்றது குறிக்கும், இன்னொன்றுத்துக்கு என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு கிவ் அப்படின்றது தான் ஆன்சர். ஆன்சர் சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆன்சர் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ நான் ஐகார்டு கொடுக்குறேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள். இப்போது முஜே தோ பாயி ஹைன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முஜேனா எனக்கு அப்படின்னு அர்த்தம், தோ பாயி அப்படின்னா 2 பிரதர்ஸ். அப்போ ப்ளூரலில் வர்றதுனால நம்ம ஹைன் அப்படின்னு தான் முடிக்கணும். எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை ஒரே ஒரு சகோதரர் இருந்தாங்க அப்படின்னா முஜே ஏக் பாயி ஹை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஹைன் போடக்கூடாது. ஏன்னா அது சிங்குலர். முஜே ஏக் பாயி ஹை, எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எனக்கு சகோதரரே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேரே பாஸ் பாயி நஹீன் ஹை, மேரே பாஸ் பாயி நஹீன் ஹை, எனக்கு சகோதரர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒருவேளை இப்போ சகோதரர் பார்ட் நம்ம பார்த்துட்டோம். ஒருவேளை சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா, சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, மேரே பஹன் அப்படின்னா சிஸ்டர், பாயி அப்படின்னா பிரதர். முஜே தோ பஹன் ஹைன் அப்படின்னு சொல்லணும். ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் இருந்தாங்கன்னா முஜே ஏக் பஹன் ஹை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சிஸ்டர்ஸ் இல்லாதப்போ மேரே பாஸ் பஹன் நஹீன் ஹை அப்படின்னு யூஸ் பண்ணணும். இந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் நம்ம இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஷார்ட் சென்டென்சஸாக நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இப்போது நம்மளுக்குன்னு ஒரு ஹாபி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? எனக்கு வந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஹாபி படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்னா, எனக்கு முஜே கேல்னா பஹுத் பசந்த் ஹை, எனக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது. அதே போல் முஜே கானா பஹுத் பசந்த் ஹை, கா செகண்ட் கானா பஹுத் பசந்த் ஹை, எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். முஜே கானா தேர்ட் கானா பஹுத் பசந்த் ஹை அப்படின்னா எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். இது போல் நிறைய வகையில் வந்து நம்மளால் சொல்ல முடியும். இப்போதைக்கு உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குத்கா பரீட்சையா அப்படின்னா இன்ட்ரொடக்ஷனுக்கு சொல்லுவோம். ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீட்டில் இருப்போம், மொழியால் இணைவோம். தன்யவாத். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.